நைட்டில் செம்ம லேட்டாக தூங்க வேண்டியது எவ்வளோதான் சொன்னாலும் என் பொண்ணு காலையில் ஸ்கூலுக்கு கிளப்பி உட்கார வச்சா தூங்கி தூங்கி வழியிறாங்க. ஒரு வழியாக கூப்பிட்டுட்டு போய் ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டாச்சு. இன்னையிலேருந்து பார்த்திங்கன்னா என் வீட்டுக்காருக்கு ஆஃபீஸ் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ வந்து போட ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி மதியானம் லஞ்ச் பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி, சும்மா ஒரு முட்டை, அப்புறம் கொஞ்சம் சாலட் மாதிரி பண்ணியிருந்தேன். ஊர்லேருந்து குலோப் ஜாமுன் மாவு வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இந்த விபரீத விளையாட்டு வேணான்னு என்ற வீட்டுக்காரர் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பார். எதாக இருந்தாலும் ஊர்லேருந்து செஞ்சு எடுத்துகிட்டு வந்துரு, நீ இந்த குலோப் ஜாமுன்லாம் செய்கிற, நீங்கள் செஞ்சு மட்டும் ட்ரை பண்ணிடாதம்மா அப்படின்வாரு. ஒரு கை பார்த்துறேன் நானா குலோப் ஜாமுனான்ட்டு செஞ்சு பார்த்தேன். மறுபடியும் சொதப்பிடுது. எங்கள் அத்தைலாம் எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரில. அவங்க செஞ்சால் மட்டும் நல்லா ரவுண்டாக குண்டாக அழகாக வருதுங்க. பாப்பா வச்சுருந்த சைக்கிள் எல்லாம் குட்டியாயிடுச்சு. அதனால் இந்தியாவிலேருந்து யுஏஇ வந்தோடனே பெரிய சைக்கிள் வாங்கி கொடுக்குறேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி எல்லா இடத்துலையும் தேடி அலசி ஆராய்ஞ்சு கடைசியில் நம்ம நெஸ்ட்டோவில் சைக்கிள் வாங்கிட்டு வந்துட்டேன். வெறும் 169 ரூபா தாங்க.